ஹே காய்ஸ், வெல்கம் டு குபிட் ஃபிக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைக்கோ சப்ஜெக்ஷனுடைய பார்ட் 4. எனக்கே தெரியுது நான் ரொம்ப லேட்டாக போடுறேன்னு. அண்ட் நடுவில் கொஞ்சம் ஒன் ஷாட்ஸும் போட்டுட்ருக்கோம். அண்ட் இதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போட்டு ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க, நம்ம எந்த ஒரு டிலேவும் பண்ணாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ லாஸ்ட் பார்ட் நம்ம எதில் நிப்பாட்டியிருந்தோன்னா, பேஸ்மெண்ட்டில் ஜேகே அந்த ஆளை கொல்லும்போது கரெக்டாக நீங்கள் அங்கே வந்திருந்துருப்பீங்க. உங்களுக்கு அந்த பிளட்டெல்லாம் பார்த்த உடனே உங்கள் பாஸ்ட் மெமரிஸ் லைட்டாக ட்ரிகர் ஆகிக்கிட்டே இருக்குது. சங்குக்கா, நீங்கள் என் கனவே இப்படி என் கண்ணு முன்னாடியே. இப்போ உங்களுக்கு அந்த ஹெட் பெயின் ரொம்ப அதிகமாக வருது. ஜேகே பொறுமையாக எழுந்திரிச்சு உங்ககிட்ட அப்படியே நடந்து வரான். ஆனால் உங்களுக்கு இப்போ ரொம்ப பயமாக இருக்குது. வேணாம் நீங்கள் என்கிட்ட வராதிங்க. உன்னை யார் இங்கே வர சொன்னது? இதுக்கு முன்னாடியே நீங்கள் என் கண்ணு முன்னாடி இப்படி பண்ணியிருக்கீங்கல்ல, சொல்லுங்கள். எனக்கு என்னென்னமோ ஞாபகம் வர மாதிரி இருக்குது. அப்போ நம்மளோட பாஸ்டில் நம்ம சந்தோஷமாக இல்லையா? நீங்கள் என்கிட்ட சொன்னதெல்லாம் பொய்யா? அப்போ ஜேகே உங்ககிட்ட கொஞ்சம் க்ளோஸாக வரான். இங்கே பாரு, நான் உங்ககிட்ட சொன்ன எதுவுமே பொய் கிடையாது. வேணாம், நீங்கள் என்கிட்ட வராதிங்க. அந்த ரத்தத்தை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னாடி போகிறீங்க. வயன், இப்போ நீ உங்கள் நிற்கலைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னாடியே போகிறீங்க. உங்களுக்கு கையெல்லாம் அப்படியே நடுங்குது, தலை வேற ஒரு பக்கம் பயங்கரமாக வலிக்குது. ஜேகேக்கு நீங்கள் இப்படி அவனை விட்டு பின்னாடி போக போக இன்னும் கோவம் அதிகமாகுது. இப்போ ஜேகே அங்கே சைடில் இருக்க அந்த இன்ஜெக்ஷனை தான் எடுக்கிறான். ஆக்சுவலாக அவங்களுக்கு ஒரு வாட்டி மெமரி வந்திருக்கும். அப்போ ஜேகே இந்த இன்ஜெக்ஷனை வச்சு தான் அவங்க மெமரி மறுபடியும் அழிச்சிருப்பான். இந்த விஷயத்தை பற்றி தான் அவன் ஜிமின்கிட்டேயே சொல்லியிருப்பான். ஜேகே, நீ மறுபடியும் ஒரே தப்பு தான் பண்ணுற. ஓ, இப்போ உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு அதானே? அப்போ நீங்கள் அந்த ரூமை விட்டு அப்படி வெளியில் ஓடலான்னு பார்க்குறீங்க. அதுக்குள்ளே ஜேகே உங்களை டக்குன்னு வந்து பிடிச்சிடுறான். உங்கள் 2 கையையும் பின்னாடி லாக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு அவன் ஒரு கையை அப்படியே உங்கள் முன்னாடி சைடு உங்கள் ஷோல்டரை பிடிச்ச மாதிரி நிற்கிறான். எத்தனை வாட்டி அவங்கக்கிட்ட சொல்கிறான், என்னை விட்டு நீ போனா எனக்கு அது எவ்வளோ கோவம் வரும்னு உனக்கு நல்லாவே தெரியும். மறுபடியும் அதே தப்பை ஏன் வயன் பண்ணுற? சொல்லு. ஏன் என்னை விட்டு போனா இப்போ உனக்கு என்ன? உனக்காக தானடி அவனை நான் கொலை பண்ணேன். இதோ நீ அழுதியே, அதை பார்க்க முடியாமல் தானே பண்ணேன். நான் கேட்டேனா? நான் அப்படிலாம் பண்ணுன்னு உன்கிட்ட வந்து கேட்டேனா? நீ கேட்கலனாலும் நான் பண்ணுவேன் வயன். ஏன்னா அவன் தப்பு செஞ்சான், அதுக்கு அவன் அனுபவிச்சான், அவ்வளோதான். ஆனால் என்னால் அதை பார்த்துட்டு அமைதியாக இருக்க முடியாது ஜங்கு. என் கண்ணு முன்னாடி இது வரைக்கும் 2 பேரை கொண்டிருக்கேன். அதை பார்த்துட்டு என்னால் நிம்மதியாக வாழ முடியும்னு எப்படி நினைக்கிற? உனக்கு வேணால் இந்த கொலை எல்லாமே நார்மலாக இருக்கலாம். ஆனால் எனக்கு அப்படி இல்லை. எங்கே உன் கூட இப்போ இருந்தேன்னா தினம் இது மாதிரி ஒரு சூழ்நிலை வருமோன்னு பயமாக இருக்குது. நான் தான் உன்கிட்ட ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேனே, நான் நீ நினைக்கிற அளவுக்கு நல்லவன் கிடையாதுன்ட்டு. அப்போல்லாம் என் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இப்போ தெரிஞ்சதுக்கப்புறம் விட்டு போகிறேன்னு சொன்னால் விட்டுருவேனா? அது எப்படி ஜேகே? உனக்கே நல்லா தெரியும் நான் இந்த மாதிரி விஷயத்தில் இந்த பிளட் இதெல்லாம் பார்க்கவே என்னால் முடியாது. உன் கூட இருந்தால் நான் தினம் இதை தான் பார்க்கணுன்னு இருக்கு. எப்படி என்னால் உன் கூட இருக்க முடியும்? உனக்கு இப்போ என்ன, இது மாதிரி விஷயத்த பார்க்கக்கூடாது அவ்வளோதானே? சரி, இதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு விஷயத்த உன் கண்ணுக்கு முன்னாடி நான் பண்ணவே மாட்டேன். எதுவுமே உன்னை ட்ரிகர் பண்ணுற மாதிரி நான் எதுவுமே பண்ண மாட்டேன். ஆனால் நீ என் கூட இருக்கணும். இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன். சரி, இது வரைக்கும் பண்ணதுக்கு அதை நான் என் கண்ணால் பார்த்துட்டேன். நீ ஜங்கு, எப்படி நான் உன் கூட இருக்குவேன்? உன் கூட இருக்க அந்த ஒவ்வொரு செகண்டும் எனக்கு நீ பண்ணது தானே ஞாபகம் வரும். அடுத்தவங்களை விட்டு உன்னை விட்டு போகக்கூடாதுன்னு நீ என்னையே அடிச்சல, எனக்கு ஞாபகம் வரக்கூடாதுன்னு இன்ஜெக்ஷன் போட்டேன். எதுவுமே தெரியாமல் பைத்தியக்காரி மாதிரி உன் கூட இத்தனை நாள் நான் இருந்திருக்கேன். அதுக்கெலாம் என்ன சொல்ல போகிற ஜேகே? புயன், அது வேற இது வேற. அது இப்படி வேறையாகும்? ஓ, கேட்டா இது லவ், இது அப்சஷன்.
லவ் கிடையாது. இது லவ்வே இல்லை ஜேகே. 2 பேரும் புரிஞ்சு பிடிச்சி இருந்தால் தான் அது லவ். உன்னோட ஒரு உண்மையை மறைச்சி என்னையும் நீ காயப்படுத்தி வர்றதுக்கு பேர் லவ் கிடையாது. அது அப்சஷன். உனக்கு நான் வேணும், அவ்வளோதான். ஆமாம், எனக்கு நீ வேணும். எதனால ஏன்லாம் எனக்கு தெரியாது. அதுக்கு நீ என்ன பேர் வேணால் வச்சுக்கோவேன். ஆனால் எனக்கு நீ வேணும். என்னை பொறுத்த வரைக்கும் இது தான் லவ், என்னோட லவ். அன்றைக்கி நான் உன்னை அடித்தது உண்மைதான், உன் மேலே தப்பே கிடையாது. ஆனால் அது எனக்கு எவ்வளோ வலிச்சுன்னு உனக்கு தெரியுமா வேன்? தினம் தினம் உன்னை அப்படி பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளேயே எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். ஒரு சாரி சொல்லி நான் செஞ்ச தப்பை நியாயப்படுத்த நான் விரும்பலை. உன்கிட்ட கெஞ்சுறதுக்கு கூட எனக்கு அவமானமாக இருக்காது வயன். ஏன்னா எனக்கு நீ தான், நீ மட்டும்தான் வேணும். ஏன் அன்றைக்கி நீ ஹாஸ்பிட்டலில் கண் முழிச்சதுக்கப்புறம் உன்கிட்ட சாரி சொல்லி எப்படியாவது உன்னை கூட வச்சுக்கணும்னு மட்டும்தான் நான் நினச்சேன். ஆனால் எல்லாமே மறந்து திருப்பி நீ என்கிட்ட வரும்போது என்னால் உன்னை எப்படியோ என் விட முடியும்? உன்னை எதுக்காக லவ் பண்ணேன், ஏன் லவ் பண்ணேன், ஏன் இப்படி உன் மேலே பைத்தியமாக இருக்கேன்னு எனக்கு சத்தியமாக தெரில. நீ என் கூட இருக்கிறதுக்கு ஒத்துக்கலைனா எனக்கு வேறு வழி தெரியல வயன். நான் உனக்கு இதை இன்ஜெக்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எனக்கு நீ வேணும். நீ எவ்வளோக்கு எவ்வளோ என்னை தள்ளுறியோ அவ்வளோக்கு அவ்வளோ நான் உன்கிட்ட தான் வருவேன். ஏன்னா நீ எந்த வயன், இந்த மட்டும்தான். இப்படி கடைசி வரைக்கும் என்னை ஏமாற்றி என் கூட இருக்கிறதுக்கு ஏன் ஏன் என்னை இப்படி நீ கஷ்டப்படுத்துகிற? எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலனா அதை ரெஸ்பெக்ட் பண்ணி நீ விலகி போகணும். என்னை விட்டு விலகி போ. எனக்கு உன்னை பிடிக்கல ஜெகே. முதல்ல உன்னை லவ் பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். ஆனால் இப்போது உன்னை ஏன்டா பார்த்தோங்கிற மாதிரி இருக்குது. உன்னை ஏன் லவ் பண்ணி இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் மாட்டிக்கிட்டோன்னு இருக்குது. இல்லை, எனக்கு புரியல வயன். அன்றைக்கி நான் பண்ணது தப்பு தான், எனக்கு புரியுது. ஆனால் அதுக்கேண்டி நீ என்னை இவ்வளோ வெறுக்கிற? அன்றைக்கி ஒரு நாள் அப்படி பண்ணதுக்கு நீ என்னை மன்னிக்க வேணாம், அதை கேட்குற அருகதையும் எனக்கு இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் உன்னை நல்லா தானடி நான் பார்த்துக்கிட்டேன். உனக்கு ஏதாவது ஒரு சந்தோஷம்னா அது எனக்கும் தானடி சந்தோஷம். நான் பண்ண அந்த ஒரு தப்புக்காகவா நீ என்னை இவ்வளோ தண்டிக்கிற? ஏன்னா எனக்கு பயமாக இருக்குது. உனக்கு புரியுதா? அன்றைக்கி நீ பண்ணது ஒரு தப்பாக இருந்தாலும் அது என் மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு. இந்த விஷயம் பண்ணால் மறுபடியும் என்ன ஏதாவது பண்ணிவிடுவானோ, மறுபடியும் என்னை அடிப்பானோ, இல்லை மறுபடியும் என்னை காயப்படுத்துவானோன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்காதா? ஒரு நிம்மதி இருக்காது. உனக்கு நான் சொல்ல வர்றது புரியுதா? நீ எப்போ எப்படி மாறுறேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது ஜெகே. ஒரு சில நேரம் என்ன அப்படி பார்த்துப்ப, ஆனால் உனக்கு கோபம் வந்தா நீ என்ன பண்ணுறேன்னே உனக்கு தெரியாது. இப்போ கூட நான் சொல்கிறது நம்ம 2 பேரோட நல்லதுக்கு தான். உன் கூடயே இருந்து உன்னை பார்த்து தினம் நான் பயந்தேனா அது உனக்கும் கஷ்டமாக இருக்கும். உன் கூடயே இருந்தும் சந்தோஷமாக இல்லைங்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்கும். இப்படிப்பட்ட லைஃப் நம்ம 2 பேருக்கும் எதுக்கு? வேணாமே, முடிச்சுக்கலாம், எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். என்னால் முடியாது வயன், என்னால் முடியாது. உனக்கு இதுதான் பிரச்சனைனா திரும்பி என் மேலே நம்பிக்கை வர்றதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. உனக்காக நான் என்ன வேணா பண்ணுறேன். ஆனால் விட்டு போகிறது மட்டும்தான் அதுக்கு வலின்னு கிடையாதுல வயன். இப்போ கூட நீ என் கூட இருக்குன்னு சொன்னேன்னா இந்த இன்ஜெக்ஷன் எதுவுமே வேணாம், நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உன்கிட்ட வரேன். யாரையும் காயப்படுத்தாமல் உன்னால் என் கூட இருக்க முடியுமா? அது உன்னால் முடியாது. ஏன்னா உன்னோட சைக்கோத்தனம் எப்போ உன்னை விட்டு வெளியில் வரும்னு உனக்கே தெரியாது. அப்போ நீங்கள் ஜேகே கையை தட்டி விட்டுட்டு அவனை பார்த்த மாதிரி திரும்புகிறீங்க. உங்கள் கண்ணு ஃபுல்லாக டியர்ஸ், ஜேகே கண்லேயும் அப்படியே டியர்ஸ் தேங்கி நிற்கிது. நம்ம 2 பேரும் லவ் பண்ண ஸ்டார்டிங்லேயே நீ என்கிட்ட இதை பற்றி ஏதாவது சொல்லியிருந்தேனா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குமா ஜேகே? நான் கொஞ்சமாவது யோசிச்சிருப்பேன்ல. இல்லை நீ இப்படி தான் தெரிஞ்சு என்னையே நான் மாற்றிக்க பார்த்து ட்ரை பண்ணியிருப்பேன்ல. 2த்துக்கும் இல்லாமல் உன்னையும் கஷ்டப்படுத்திட்டு என்னையும் கஷ்டப்படுத்துறி. உன்னை விட்டு போகிறது எனக்கும் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஏன்னா நானும் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன். அப்புறம் ஏன் போகிற? வேணாம் வயன், எனக்கு உன்னை விட்டால் யாருமே இல்லடி.
புரிஞ்சுக்கோ. எனக்கு புரியுது என் சைக்கோத்தனம் எப்போ என்னை விட்டு வெளில வரும், நான் என்ன பண்ணுவேன் எனக்கு எதுவும் தெரில. ஆனால் உனக்காக நான் அதை மாற்றிக்க பார்க்குறேன். நான் சத்தியமாக சொல்கிறேன், என்னோடய கோவத்தில் இல்லை என்னோடய சைக்கோத்தனத்தில் மறுபடியும் உன்னை காயப்படுத்தவே மாட்டேன். அந்த மாதிரியான டைமில் உன்கிட்ட கூட நான் வரமாட்டேன். ஏன்னா அன்றைக்கி ஒரு நாள் ஒன்று அப்படி பண்ணிவிட்டு இப்போ வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் ராத்திரி நாள் நிம்மதியாக தூங்க முடியல. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீ தான் எனக்கு எல்லாமே வயன். நடந்த எதையும் மாற்றவோ மறக்கவோ முடியாது ஜேகே. என்னால் நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு உடனேலாம் உன்னை ஏற்றுக்க முடியாது. அதேமாரி இப்போ நான் உன் கூட இருந்தேன்னா அது ஒரு ஃபேக்கான வாழ்க்கையாக தான் இருக்கும். விருப்பமே இல்லாமல் உன் கூட இருந்து அது நம்ம 2 பேரோட வாழ்க்கையும் பாதிக்கும். இப்போ முடிவா நீ என்ன சொல்ல வர வயன்? நான் போகிறேன், என்னை விட்டுரு. சரி வயன், இது வரைக்கும் எனக்கு தோணுது என்னை பற்றி எனக்குன்னு நினச்சி எல்லாத்தையும் பண்ணேன். ஆனால் இதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் அதை நான் கேட்பேன். ஆனால் முதலையே என்னை விட்டு போகிறங்கிற மாதிரி கேட்குற, பரவாயில்ல போ. ஆனால் எப்போவுமே தூரத்தில் இருந்தாச்சும் உன்னை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் வயன். ஏன்னா உன் கண்ணு முன்னாடி வரக்கூடாதுன்னு தான் நீ கேட்டிருக்க, உன் கூட இருக்கக்கூடாதுன்னு தான் கேட்டிருக்க. ஆனால் உன்னை தூரத்துலேருந்து பார்த்துட்டாவது நான் இருந்துருவேன். என்னோட லவ் ஒரு அப்சஷன் நீ சொல்கிற, ஆனால் எனக்கு என் லவ்வை விட வேறு எதையும் பியூராக நான் உணர்ந்ததே கிடையாது. மற்றவங்க கண்ணுக்கு அது வேறு மாதிரி தெரிஞ்சாவது பரவாயில்ல, ஆனால் உனக்கே வேறு மாதிரி தெரியும் போது இதுக்கு மேலேயும் என்னென்ன பண்ண சொல்கிறேன்? போடி, உனக்கு என்ன சந்தோஷமோ அதே பண்ண. ஜேகேக்கு இந்த வார்த்தையெல்லாம் சொல்லும்போதே அவனுக்கு ஹார்ட்டெல்லாம் அவ்வளோ பெயின் ஆகுது. உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கி அழுதுகிட்டே நின்றுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஜேகேவை அவ்வளோ பிடிக்கும். அவனை விட்டுட்டு போகணுங்கிறதுக்காக நீங்கள் போகலை. அவன் பண்ணதை மறக்க முடியாமல் அவனை நீங்கள் இன்னும் வெறுத்துருவீங்களோன்னு நினச்சி பயந்து தான் அவனை விட்டு ஒதுங்கி போகிறீங்க. நீங்கள் எதுவுமே சொல்லாமல் இப்போ அப்படியே டேர்ன் பண்ணி வாசல்கிட்ட தான் நடந்து போகிறீங்க. ஜேகேவால் நீங்கள் போகிறத பார்க்கக்கூட முடியல. அவன் கண்ணு ஃபுல்லாக அவ்வளோ டியர்ஸ். அவன் தலையை அப்படியே கீழே குனிஞ்சிட்டு எதுவுமே பேசாமல் அப்படியே நிற்கிறான். அப்போ சடனாக உங்களுக்கு ஒரு மாதிரி தலை சுற்றுது. நீங்கள் அதை அப்படியே ஸ்டேபிள் ஆகிறதுக்குள்ளே ஃபெயிண்ட் ஆகி அப்படியே கீழே விழுறீங்க. சவுண்ட் கேட்டு ஜேகே நிமிர்ந்து பார்த்தா நீங்கள் கீழே விழுந்து கிடக்கிறத பார்த்து அவனுக்கு ஒன்றுமே புரியல. அவன் உடனே உங்ககிட்ட ஓடி வரான். வயன் வயன் என்னாச்சு வயன்? ஹே, கண்ணை திறந்து பாரு. அப்போது உங்கள் காதுலேருந்து பிளட் வருது. ஜேகே கதை பார்த்தோன்னே மூச்சே இல்லை. அவனுக்கு ஒன்றுமே புரியல இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. வயன் வயன் நான் தான் நீ என்ன சொன்னாலும் செய்கிறேன்னே. என்ன ஆச்சடி? காதில் ஏன்டி ரத்தம் வருது? நான் ஏதாவது பண்ணனா? நான் ஏதாவது பண்ணிட்டேனாடி? அன்னைக்கு மாதிரி மறுபடியும் ஏதாவது? இல்லையே, நான் எதுவுமே பண்ணலையேடி. வயன் ப்ளீஸ் என்னை பயன்படுத்தாத, எந்திரிச்சிருடி. அப்போ உங்ககிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஜேகே ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் உங்களை உடனே அப்படியே தூக்கிட்டு அவன் காருக்கு தான் ஓடுறான். டிரைவர் கார்டு சீக்கிரடு. அவன் பேக் சீட்டில் அவன் லேப்பில் உங்களை வச்ச மாதிரி உள்ளே ஏறி உட்காந்துக்கிறான். ஹாஸ்பிட்டல் போங்க. சரி ஓகே பாஸ். காரை கரெக்டாக வெளியில் இருக்கும்போது ஜிமின் அவன் காரில் ஜேகேயோட வீட்டுக்கு தான் வந்திருப்பான். ஏன்னா ஜேகே அந்த ஆளை கடத்த சொல்லும் போதே ஜிமினுக்கு என்னமோ தப்பாக பட்டிருக்கும். சரி என்னென்னு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு தான் அவன் ஜேகே வீட்டுக்கு இப்போ வந்திருப்பான். ஆனால் இப்போ ஜேகே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எங்கேயும் வெளில போகிறத பார்த்துட்டு ஜிமினும் ஃபாலோ பண்ணிவிட்டு பின்னாடியே போகிறான். வயன் மறுபடியும் நான் தான் அதை பண்ணிட்டேனா? நான் தான் உன்னோட இந்த நிலைமைக்கு காரணமா? நீ சொன்ன மாதிரி என் கூட இருந்தால் நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன்ல. எனக்கு பயமாக இருக்கும் வயன். சத்தியமாக இப்போ நீ கண்ணை முழிச்சிட்டேன்னா நீ கேட்ட மாதிரி நான் உன் கண்ணு முன்னாடியே வரமாட்டேன் வயன். தூரமாக எங்கேயாவது தூரத்துலேருந்து உன்னை பார்த்துக்கிறேன் வயன். எனக்கு அழுகலாம் வராது, ஆனால் இப்படி பார்த்தா வருதுடி. ஹாஸ்பிட்டல் கிட்ட வந்துட்டோம். உனக்கு ஒன்றும் இல்லைண்ணா?
அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்ககிட்ட அப்படியே பேசிகிட்டே வந்துட்டுருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அழுகையாக வருது. உனக்கு ஞாபகம் இருக்கா வேன், ஒரு வாட்டி இப்படி நான் அழுகும்போது அழுகாதன்னு என் கண்ணெல்லாம் தொடச்சி விட்டியே. நான் அழுகிறது உனக்கு பிடிக்காதுல்ல? ஜங்குகா, நீ எங்கே இருக்க? நான் காலேஜ் கேட்டில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எப்பயும் போல். எப்போவுமே வரவல்ல, என்னாச்சு இன்றைக்கி? இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது. நீ ஏன் வீட்டுக்கு போயிடுறியா உன் ஃப்ரெண்டு கூட? என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நீ போய் சொல்கிறேன்னு ரொம்ப நல்லா தெரியுது. என்னாச்சுன்னு சொல்லு. அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல வயன், எதுக்கு மறுபடியும் அதே கேட்டுட்ருக்க? இன்றைக்கி என்னால் வர முடியாது, உன் ஃப்ரெண்டு கூட வேணா வா. சரி, அதுக்கு ஏன்டா இப்போ கத்துற? டி என் தங்கம் இல்லை, எனக்கு ஒரு நாள் உன் ஃப்ரெண்டு கூட வானேன். நான் கொஞ்சம் வேலையில் இருக்கேன், அதான். சரி, ஓகே, எனக்கு புரியுது. நீ வேலையை பார்த்துக்கோ, நான் ஃப்ரெண்டு கூட போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் காலை வச்சிடுறீங்க. என்னாச்சு வேன், உன் வேலை இன்றைக்கி வரலையா? டைசி, நான் வெளில போக வேண்டிய ஒரு வேலை இருக்கு, நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். ஏய், என்னடி சொல்கிற? எப்போவுமே ஆள் தானே வந்து கூப்பிட்டு போவான், தனியாக போகிறேங்கிற. நான் வேணால் துணைக்கு வேணா வரட்டுமா? இல்லை இல்லை, அதெல்லாம் எதுவும் இல்லை, நான் பார்த்து போய்க்கிறேன், நீ கிளம்பு. எங்கே போகிறேன்னு தெரில, போனே ஒரு கால் பண்ணு. சரி, ஓகே அப்படின்னு நீங்கள் டைசி கிட்டே சொல்லிவிட்டு ஜேகேவோட ஆஃபீஸ் ரூமுக்கு தான் கால் பண்ணுறீங்க. ஹலோ ஹலோ, இஸ் திஸ்? நான் வயன் பேசுகிறேன். மேம் சொல்லுங்கள். ஜேகே ஆஃபீஸில் தானே இருக்கான்? இல்லை மேம், சார் ஏதோ ஒரு ஒர்க்குன்னு சொல்லிவிட்டு அவர் எப்பயோ ஹோமுக்கு போயிட்டார். ஓ, ஆஃபீஸில் இல்லையா? சரி, ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நீங்கள் இப்போ அப்படியே ஃபோனை வச்சுட்டு ஜேகேவோட வீட்டுக்கு தான் போகிறீங்க. வீட்டில் காட்ஸ் யாருமே இல்லை, வீடே ரொம்ப அமைதியாக இருக்குது. நீங்கள் பொறுமையாக ஜேகேவோட ரூம்குள்ளே போகிறீங்க. சங்குக்கா, வயன், நீ எதுக்கடி இங்கே வந்தா? உன்னை நான் வீட்டுக்கு தானே போக சொன்னேன். நான் வீட்டுக்கு போகிறேன், அது இருக்கட்டும். உனக்கு என்ன ஆச்சு? இப்போ இது கேட்கவா அங்கேருந்து இங்கே வந்த? ஆமாம், இது கேட்க தான் வந்தேன். சொல்லு, என்னாச்சு உனக்கு? ஆஃபீஸில் இருக்கேன்னு சொன்னேன், பார்த்தா வீட்டில் இருக்க. என்ன பிரச்சனை உனக்கு? என்ன கூட பார்க்க மாட்டியா? கொஞ்சம் நிம்மதி தான் என்னை பாருடா அப்படின்னு சொல்லி அவன் சின்னில் அப்படியே கை வச்சு அவன் ஃபேஸை அப்படியே உங்களை பார்த்த மாதிரி தூக்குறீங்க. ஜிகே, என்னாச்சு உனக்கு? ஏன் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ரெட்டாக இருக்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை வயன். ஜேகே, மறைக்காத, என்னாச்சுன்னு சொல்லு. அப்போ ஜேகே எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கான். அப்போ நீங்கள் ஸ்லோவாக அவன்கிட்ட வந்து அவனை அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. சரி, உன்னால் சொல்ல முடியலண்ணா வேணா விட்டுற, நான் எதுவும் கேட்கல. ஜேகேவோட ஃபேஸ் உங்கள் ஷோல்டர்கிட்ட தான் இருந்திருக்கும். இப்போ உங்கள் ஷோல்டரில் லைட்டாக அப்படியே தண்ணி படுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு நல்லாவே தெரியுது ஜேகே லைட்டாக அழுகிறான்னு சொல்லிட்டு. நீங்கள் எதுவுமே கேட்டுக்கல, அவனை அப்படியே கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி அவன் ஷோல்டரை தட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அவன் தலையை அப்படியே லைட்டாக கோதி விட்றீங்க. இப்போ எனக்கு கேட்க மாட்டியா ஏன் இப்படி அழுகிறன்னு? நீ இப்போ சொல்கிற நிலைமையில இல்லை ஜேகே, நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு, நான் இருக்கேன். எனக்கு ஒரு கெட்ட கனவு, என்னை விட்டுட்டு போகிற மாதிரி ஒரு கனவு. என் வாழ்க்கையில் எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இருந்ததில்லை வயன். ஆனால் இப்போ நீ இருக்க. என்னோட ஏதாவது ஒரு விஷயம் உன்னை கஷ்டப்படுத்திட்டு நீ என்னை விட்டுட்டு போயிடுவியா வயன்? அச்சோ, இதுக்காக குழந்த மாதிரி அழுகிற? இங்கே பார், அதெல்லாம் ஒரு கெட்ட கனவு, அதை நினச்சலாம் நீ கவலைப்படாத. நான் உன்னை விட்டுட்டு போகவே மாட்டேன். அதே மாதிரி நீ எப்பவும் அழுகவே கூடாது. நீ அழுகிறத பார்க்க எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சொல்லுவேல, உனக்கு பிடிக்காத எதையும் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு. நீ அழுகிறது எனக்கு பிடிக்காது, அழுகாத. அப்போ ஜேகே உங்களை இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அப்போ உங்கள் நெக்கில் அவன் சாஃப்டாக அப்படியே கிஸ் பண்ணுறான். ஜேகே, மறுபடியும் வேலையை ஆரம்பிக்காத. ஆமாம், இதுக்காகவா நீ அங்கேருந்து என் வீடு வரைக்கும் வந்தா? ஆமாம், இதுக்காக தான் அங்கேருந்து வந்தேன். உன் வாய்ஸே ஒரு மாதிரி இருந்துச்சா, எனக்கு தான் மனசு கேட்கல, அதான் வந்தேன். சரி, அதான் இவ்வளோ தூரம் வந்துட்டல்ல, வந்ததுக்கு ஏதாவது பண்ணலாமே. பண்ணலாமே, வா. ஏய், நீ தள்ள. இப்போ தானே விட்டு போக மாட்டேன்னா?
அது வேற விட்டு போக மாட்டேன், இது வேற. எனக்கு எல்லாம் ஒன்று தான். இங்கே வா. ஜேகே தள்ள. அப்போ ஜேகே உங்களை கிட்ட இழுத்து உங்களை டீப்பாக கிஸ் பண்ணுறான். ஜங்குக்கா, ஐ லவ் யூ டிவைன். ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ டூ ஜங்குக்கா. ஸோ இந்த இன்சிடெண்ட் ஜேகேக்கு ஞாபகம் வரவும் அவன் கண்ணிலேருந்து டியர்ஸ் இன்னும் அதிகமாக ஃபாலோ ஆகிட்டே இருக்கு. நான் அழுத அவனுக்கு பிடிக்காதுன்னு சொன்னல, இப்போ ஜேகே எனக்காக அழுகிறேன்டி, அழுக வருது. ஹாஸ்பிட்டல்கிட்ட வந்துட்டோம், அங்கே போய் என்னை பயன்படுத்தக்கூடாதுன்னு கண்ணை திறந்து என்னை பார்க்கணும். நான் என்ன தப்பு செஞ்சுருந்தாலும் என்னை திட்டிட்டு என் கூட சண்டை போட்டுட்டு நீ இருக்கணும். நீ சொன்ன மாதிரி கண்ணை முழிச்சிட்டேன்னா நான் உன் கண்ணு முன்னாடி கூட வரமாட்டேன் வயன். கண்ணு முழிப்பல்ல, உன்னோட ஜேகேக்கு நீ வேணும் எப்போவுமே. ஐ லவ் யூ வயன், ஐ லவ் யூ. ஸோ அவ்வளோதாண்டா இந்த எபிசோட். நான் இங்கேயே என் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் நான் சூன் போடுறேன். அண்ட் இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்கடா. டாட்டா, பை பாய்.